சுற்றி 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 பேஸ்லாம் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அது சீஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு. இது ஹாட் சாக்லேட் இல்லை, சாக்லேட் அப்படியே. பிளேஸ்மா மோகமாக இருக்குது. அக்காவுடைய 50வது பர்த்டே அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன். டூர் என்ன டூர்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடுது, முழுவதும் இன்னைக்கு சாப்பிடுது தான். பாருங்க, இதான் ரியல் பாஸ்டாங்க. பாருங்க நல்லா நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்குது. எடுத்து மடிச்சு இப்போ நல்ல ஒரு காமன சிட்டின்னு இந்த டொரினோவில் வந்து பயங்கர பாப்புலர் கேட்டிங்களா. இப்போ இதுக்கு தான் இதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். லைட்டு போட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க, அடிப்பொலியாக இருக்குது. வந்து இங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான ட்ரிங்க். இது அவனுக்கு இது ஒரு விதமான ட்ராம். அங்கே பாரு எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இந்த ட்ராம்ல. லண்டத்தை படிச்சேன். அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்ல சூப்பராக இருக்கேன் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு டூர். என்ன டூர்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடுது, முழுவதும் இன்றைக்கி சாப்பிடுது தான். அங்கே போகணும் இங்கே போகணும் இங்கே போகணுன்னுலாம் கால்குலேட் பண்ணதில்ல. ஓகே, திருப்தியாக என்னெல்லாம் கிடைக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட போகிறோம் கேட்டிங்களா. மனுஷன் பிறந்ததே சாப்பிட்றதுக்கு தானே. இந்த ஊர் ஒரு நல்ல ஊர். இங்கே பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான். இதில் வந்து ஆட்கள் ஒன்றா தான் நிற்க முடியும். கியூவில் ட்ராம் ஸ்டாப்பு இதான் வந்துருச்சு. இதான் வந்துட்டு பைமனா 10 இது நிற்காதீங்க. 10ஓட ஸ்டாப் இல்லை, 10ஓட ஸ்டாப் இல்லைனாலும் நிற்கலை. முன்னேற வேண்டியதான். வண்டி வந்து எப்போவுமே ஒரு கூட்டம் தான். என்னைக்கு பாரு கூட்டம். நல்லா வீதிகள் வழியே அப்படியே போகுது. அப்படியே போகுது. இதை பார்த்துட்டு இருந்தாலே நல்லா ஜாலியாக இருக்கும். பில்டிங்ஸ் நல்லா இருக்கும். நம்மள அந்த டிசைன்மே மாறுபடுது. பால்கனி பாரு ஒவ்வொன்றிலையும். அங்கே இருங்க பங்களாதேசி கடை. இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பங்களாதேசிகள் தான். நிறைய இருக்கா. ஆறு வந்துட்டா. ஆறு ஆத்தங்கரையில் இறங்கணும். அது இல்லை, நாங்கள் இது இறங்கக்கூடிய ஸ்டாப்பில் ஆனால் இடையில நிறுத்திட்டாங்க. அங்கே ஏதோ ப்ராப்ளம். அங்கே போகாதீங்க இதை. அப்போ இப்போ இனி எங்கே போகிறது நீங்கள் இருந்து? அங்கே என்ன ப்ராப்ளம் இல்லை, ஏதோ போலீஸ்லாம் இருக்குது. இவர் என்ன ரிப்போர்ட்டர், இட்டாலியன் ரிப்போர்ட்டர். ஓகே, இது அடுத்து இங்கேருந்து எப்படி போகணுன்னு பாருங்க. இல்லை, இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போய் எப்படி பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறம் போவோம். அப்படியா? போவோம். நாள் ஃபுல்லாக இருக்குல்ல. நாச்சி பாஸ்டா சூப்பராக இருக்குல்ல கடையில். இங்கே பாரு, ஃப்ரூட் கடையை பாரு. ஓகே, அந்த கடையில் கூட பாஸ்டா இருந்துச்சு. இதில் பஸ்காரே இடையில இறக்கி விட்டுட்டான். எந்த இடத்துல நிற்கணும் கூட தெரியாது. பசி கண்ண மயக்குது. ஏத்தால ஒரு சின்ன ஒரு காஃபிட்டேரியா மாதிரி இருந்தது. இங்கேருந்தே நம்மளுடைய ரெகுலர் ஃபுட் உள்ளாக தொடங்கலான்னு நினைக்கிறேன். bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒருவனோட தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 40. ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க வந்து டிகிரி இன் சிஸ்டம் இன்ஜினியரிங்கில் முடிச்சுட்டு இவங்க வந்து காலேஜில் லெக்சரராக யூகேயில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்கள பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-412-12068 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்கள பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். அது உன்னோடது. அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இங்கே இது பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்க. பனினி இடையில வந்து பெப்பரோனி போட்ட பனினி, இவன் சாப்பிட்றது சிக்கன் போட்ட பனினி. சூப்பராக இருக்கும். இது நம்ம மஞ்சள் தோசை மாதிரி இருக்குது. உள்ளே பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக வந்து ஹேம் மீட். ஓகே, அதில் சீஸு. அடிப்பொலி. பொருளெல்லாம் பாஸ்டாலெல்லாம் சீஸு அது இதெல்லாம் போடுவோம்ல. இங்கே பாருங்கள், இதான் ரியல் பாஸ்டாங்க பாருங்கள். வெறும் கத்திரிக்காயும் சுக்கினியும் இந்த தக்காளி பழமும் போட்டு டாஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பாஸ்டா எல்லாம். பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் இந்த காயெல்லாம் சுட்டு எடுத்துருக்குறாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். விலையும் கூட சீப்பாக தான் இருக்குது. 4 பவுண்டு 4.5 பவுண்டு. பவுண்டு இல்லை, ப்ரைஸ் பவுண்டு இல்லை, சரி யூரோ இதான் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் சிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. முடுக்கா ஆனால் நல்லா நேர்த்தியாக இருக்குது. முடுக்கா போனாலும் அழகாக கட்டி விட்டுருக்குறாங்க.
நல்லா நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்குது தானே, க்ளீனாகவும் இருக்குது பாரு. அதுதான் ஆறுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். சரி அப்படி போகிறேன். ஃபுட்டு ஒரு அடுத்த எங்கன்னு ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பிள்ளைலாம் கோவத்தில் இருக்கு. வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஐம் ஹாப்பி, நாட் பேட். வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர் இதுதான் வந்து இங்கே உள்ள டூரின் நகரத்து ரிவர். இதுதான் அந்த சுற்றிலும் உள்ள மலைகளில் உள்ள தண்ணி எல்லாம் வடிஞ்சு இப்படி தான் ரிவராக போகுது. சூப்பராக இருக்குது. ஏன்னா 1861 வருஷம்தான் இதை வந்து இட்டாலியனோட முதல் தலைநகராக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ உள்ள ட்ரேடிங் எல்லாமே, வியாபாரம் எல்லாமே இந்த ரிவரில் தான் நடந்துட்டு இருந்திருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ஒரு நகரம் இது. இந்த நாடு இன்னொன்றுக்கு புகழ் என்ன தெரியுமா? இங்கே தான் வந்து ஃபியட் கார் இங்கே தான் உருவாக்கப்பட்டது, ஃபியட் கார். அடுத்த ஸ்டாப் நம்பர் 2க்கு வந்துட்டோம். இப்போ இது வந்து பிஸாக்குன்னே உள்ள கடை. இங்கே பாஸ்டா அப்படி எதுவுமே கிடையாது, இங்கே ஒன்லி பீஸா கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நாங்கள் இப்போ பீஸா சாப்பிட போகிறோம். இன்னும் 1/2 மணிக்கூருக்குள்ளே பீஸா சாப்பிட்ணும். ஏன்னா 2:30க்கு கடை மூடும், 2 மணிக்கு வந்து நிற்குது கடைக்கு. கேட்டிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த பாக்ஸ் திறந்து பார்த்தா உள்ள கட்லரிஸு, பிஸா கட்லரிஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதுதான் அங்கே உள்ள இது. என்னடா அங்கே டிசைன் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து வெறும் செவுரு தான், சிமெண்ட் போட்டு அப்படியே விட்டுருக்கு. அது எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது. 2 பெரிய பீஸா வந்துருச்சு. இது பெப்பரோனி பீஸா ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்க. இல்லை பேஸ்லாம் ரொம்ப தின்னாக தான் இருக்குது, சைடில் தான் பஃப்பாக இருக்குது. கேட்டிங்களா? இந்தா அவன் பீஸாவை யாரையும் எடுக்க விட மாட்டான். இது சீஸ் பீஸா. இது சீஸ் பீஸா, ஃபுல் சீஸ். சாப்பிட்றேடான்டா, வாங்க பீஸா இன்னைக்கு கட் பண்ணலாம். டூரின் மாநகரத்திலே இத்தாலியில் முதலாக பீஸா கட் பண்ணப்படுகிறது. அக்கா பிறந்தநாள் கேக் கட் பண்ணுற அப்படி பீஸா கட் பண்ணுறோம். எத்தனை பிறந்தநாள் தான் கொண்டாடுவீங்க? அண்டுக்காரங்க. இது எப்படி பீஸா இங்கே சாப்பிடணுன்னா, நான் எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தேன். இப்படி மடிச்சுக்கணும். எடுத்து மடிச்சுக்கிறாங்க. எடுத்து மடித்து சூப்பராக இருக்குது. அடிப்படி இதை சாப்பிட்டு பாருங்க. இந்த பீஸாவோட பேஸை பாருங்க, ரொம்ப தின்னாக இருக்குது. அவ்வளோ தின்னாக இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி பீஸா. இது பார்த்தீங்கன்னா பெப்பரோனி. இங்கே பாருங்கள், பெப்பரோனிலாம் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊர்லலாம் ஸ்லைஸாக இருக்கும்ல இங்கிலாண்டில், அதை அப்படியே மடித்து. ஓ மை குட்னஸ். ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்வீட்டாவா? பெப்பரோனி ப்ரெஸ் எப்படின்னா முதல்ல எடுத்து ஸ்வீட்டாக இருக்குது, போக 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 காரமாக இருக்குது, அப்புறம் சால்ட் ஆயிடுது. உண்மையில இட்டாலி வந்து ஒரு ஃபுட்டினுடைய நகரம் தான். நான் இவ்வளோ நேரம் நான் யோசிக்கலை. நான் நினச்சேன் என்னடா பாஸ்தாவும் பீஸாவும் தானே போடுதானு. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருது, ரொம்ப நல்லா இருக்குது. டூரின் சிட்டி உள்ளவங்க இங்கே இந்த வியூவில் பாருங்கள் எப்படி. இது அந்த ஆர்த் சிட்டி. இது மட்டும் இல்லை, இது ஒரு ஒன் சைடு. அடுத்து காப்பி குடிக்க போகும். இந்த இதில் வந்து வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், லைட்டாக ஒரு குளிர் அடிக்குது, லைட்டாக ஒரு சூரிய வெளிச்சம் அடிச்சுட்டு ஒரு நல்லா இருக்குது. ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ரொம்ப ரம்மியமாக இருக்குது இந்த இடம். இங்கே நின்றுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா உள்ள அங்கே போயிடுச்சுது. ஒரு நல்ல ஒரு காமன சிட்டி. என்ன நல்லா ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த இடம். ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. இப்போ நடந்து வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். எல்லாம் ஃபுட்டு இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? அந்த டவருக்கு போகிறோம். ஆனால் ஒரு டவர் தெரியுதா? அந்த டவருக்கு. இப்போ இனி எல்லாம் காப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி 7 டவராக காப்பி தான். இந்த மக்களுடைய சாப்பாட்டு பழக்கமே ரொம்ப நல்லா இருக்குது. கேட்டிங்களா? 2:30 எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2:30 காப்பி குடிக்க தொடங்க ஆட்கள். 7 டவராக காப்பி குடி, அதுவும் இவ்வளோண்டு வச்சுக்கிட்டு சின்ன காப்பி வச்சுட்டு இழுத்து அது வருமோ வராதோ என்னன்னு தெரில. அந்த சைட் சீயிங் பஸ்ஸஸ் வேணால் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு வரலாம். வாங்க
பஸ் வருது ட்ராம்ல என்ன பாரு சூப்பராக இருக்குல்ல எப்படி இருக்கு பாருங்க இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல் ட்ராம். இந்த அவனை விட்டு போயிட்டானுங்க வாங்கத்த. இது ஒரு ஐகானிக் பிளேஸ். வாவ் ரொம்ப அழகா இருக்குல்ல. ரொம்ப அழகா இருக்குது இது. ஸோ இது நான் மேலே போகலான்னு சொன்னனால இது வந்து சினிமா மியூசியம். சினிமா பிடிக்காதவங்களுக்கும் இங்கே வந்து இந்த உள்ள மியூசியத்தில் எல்லாம் பார்த்தாச்சுன்னா சினிமா பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்யூ வந்து அவ்வளோ லாங்காக இருக்குது. அதனால் இந்த தடவை எங்களால் போக முடியல. அடுத்த தடவை நாங்கள் கண்டிப்பாக வருவோம். இப்போ இங்கே வந்து என்னென்னா பிசரின் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் மக்களே. 3 நாள் காற்று கிடந்து நெய் குடிக்கேன் கேட்டிங்களா. பிசரின், அதுக்கப்புறம் காஃபி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் வாங்கியிருக்குது அந்த கடையிலேருந்து. இதில் இந்த சாக்லேட் வந்து சில்லி, இங்கே உள்ள ஹோம்மேட் சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலான்னு நினச்சோம். அப்புறம் இன்றைக்கெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது இவ்வளோ வந்து 12 பவுண்டு 1500 ரூபா. பட் பயங்கர குவாலிட்டி சாக்லேட்ஸ். ஓகே, காப்பி வந்துருச்சுது. இங்கே பாருங்கள். சூப்பர், தேங்க்யூ. ஓ ஹாட்டாக இருக்குது. பிசரின் இதுக்கு பேர். இதுதான் இங்கே வந்து டொரினோவில் வந்து பயங்கர பாப்புலர் கேட்டிங்களா. இப்போ இதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். எல்லா கடையிலும் கிடைக்காது உங்களுக்கு, பார்த்து வரணும். சாக்லேட்டு சாக்லேட் க்ரீம், அதுக்கப்புறம் காஃபி. கீழே வந்து அடியில் காஃபி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் நம்ம அந்த க்ரீம் காஃபிலாம் குடிப்போம்ல, அதான் அந்த மாதிரி நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வேணுமா அது உங்களுக்கு? இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸோ. இதெல்லாம் சூடாக இருக்குது கீழே. It's very nice. Anton Augustine, you can have some as well. இன்னொரு ட்ரிங்க் வாங்கணும். ஹினோட்டா, என்ன சினோட்டா. இது வந்து நல்ல ஜிஞ்சர் ட்ரிங்க் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இது எஸ்ப்ரெஸோ கேட்டிங்களா. எப்படி இருக்குன்னு பாருங்கள், திக்கு. வா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தான் வந்து நீங்கள் இங்கே வந்தால் குடிக்கணும். இது ஒரு காஃபி குடிச்சாச்சுன்னா போதும், ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வர எதுவுமே வேண்டாம் கேட்டிங்களா. பிசரின். ஓகே, தேங்க்யூ. இங்கே பாருங்க மக்களே, நாங்கள் வாங்கின இது ஹாட் சாக்லேட்லாம் கிடையாது, சாக்லேட்டு. இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி 15 நிமிஷம் ஆச்சு. இது செய்கிறதுக்கே 15 நிமிஷம் கேட்டிங்களா. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன் மக்கா டண்டனக்கா. இது ஹாட் சாக்லேட் இல்லை, சாக்லேட். அப்படியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. சாக்லேட்டே அப்படியே காப்பி குடிக்கிற மாதிரி அந்த மெல்ட் பண்ணி வேற. எப்படி இனிக்குதா? எப்படி இருக்கு? ரொம்ப இனிப்பெல்லாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிப்பெல்லாம் இல்லை, பியோர் சாக்லேட். இப்போ ஒரு பிசரன் முடிச்சாச்சு. நம்பர் 2 பிசரன். ஓகே, ஏன்னா இது குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது எவ்வளோ வாங்கினாலும் குடிக்கலாம். அடிப்படி அடிப்படி, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கூலாக இருக்குது, இங்கே வந்து ஃபுல்லாக சூடாக இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே போயிட்டு இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் தான் இங்கே கிடைக்கிது. இங்கே உள்ள லோக்கல் ப்ராடக்ட்ஸ் கேட்டிங்களா. இப்போ நம்ம ஊரில் வந்தால் டீ அப்படின்னா எவ்வளோ பாப்புலர், அதே மாதிரி நர்சஸ் காஃபி, ப்ரூ காஃபி அப்படின்னா பயங்கர பாப்புலராக கிடைக்குங்களா. அதே மாதிரி இந்த நாட்டில் வந்தால் சாப்பிடக்கூடியது. நம்மள எப்படி டிகேஷன் போட்டு காப்பி, கும்பகோணம் காப்பி, டிகிரி காப்பிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி. இந்த ட்ரிங்க் பேர் என்னது? எல்லாரும் சொல்லுங்க, இந்த ட்ரிங்க் பேர் என்னது? பெசரினா இல்லை, பெசரின். இந்த மாதிரி நிறைய சாக்லேட் ட்ரிங்கை வாங்கி குடிக்கும்போது இந்த மாதிரி தண்ணி வாங்கி வச்சுக்கணும். என்ன தண்ணி வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி இடையில லேசாக குடிச்சுக்கணும். அது எதுக்கு குடிக்கணும்னு சொன்னால் அந்த டேஸ்ட் அவ்வளோ போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு தடவையும் சாக்லேட் அது குடிக்கும்போது புதுசாக ட்ரிங்க் குடித்த மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் அக்கடை கேட்டு படிச்சுக்காங்க. என்ன நான் இப்போ சாக்லேட் மயமாக இருக்கேன். அதான் வந்து ஹைட் ஆஃப் இதில் இருக்கேன் கேட்டிங்களா. 50வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த மங்கை, சாக்லேட்டு மங்கை. கண்ணு போடாங்க. இது முடிச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் நடந்துட்டு அடுத்த சாப்பாடு கேட்டிங்களா. கிளம்பலாமாடா. இவ்வளவு குடிச்சதுக்கு எங்களுக்கு வந்து 27 பவுண்டு, அதாவது 27 யூரோ, ஒரு 2500 ரூபா இருக்கும். பட் வர்த் இட்.
என்ன இது 5000 ரூபா கொடுத்தா கூட நான் இது வாங்கி குடிப்பேன், அந்த அளவுக்கு வர்த்துட்டு. ஓகே, ப்ரைஸ்லாம் நல்ல கம்மியாக தான் எனக்கு தோணுது. ஆனா இங்க உள்ள சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் இனிப்பு கம்மியா தான் இருக்கு, இனிப்பு healthy-ஆ கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப இனிப்பாக இது பண்ணிக்கிட்டு சுகரில் கூடி போகுமோன்னு பயம் வேண்டாம். இந்த ஸ்ட்ரீட்டே இந்த சாக்லேட்டுக்குன்னு உள்ள ஸ்ட்ரீட்டு போல். ஆமா, அந்த சாக்லேட் கடை இது இது ஃபுல்லாக இதுதான். ஆளுங்க காசுன்னு பார்க்கல, எல்லாம் வரவங்க எல்லாமே 4 ட்ரிங்க் 5 ட்ரிங்க் சாக்லேட் ட்ரிங்க் எல்லாம் நம்ம எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பாஸ்டா நோக்கி நடந்துட்டு இருக்கு. அங்க கூட்டமா மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ தவம் எடுத்தா அப்படி. இங்கே பாருங்க, நம்ம எப்படி இடியாப்பம்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி பாஸ்டாக்குள்ள மாவை பாருங்க, இதுதான் பாருங்க. அதுக்குள்ள மிஸ்ஸுன்னு வாசிட்டேன்னா இங்கே வீடுகள்லையும் இப்படி தான், அவங்க அப்பப்போ செய்து பாஸ்டா அப்படிதான் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இட்லி சுடுற அப்படி, இட்லி நம்ம ஊர்ல இட்லி இடியாப்பம் இதெல்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் மக்கள் உண்டு கழிக்கிறாங்க பாருங்க. உண்டு குடித்து மகிழ்கிறோம். ஒரு குடும்பமே நடந்து போயிட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு தேடி. டூரின் நகர் ஆங்காங்கே இந்த மாதிரி தண்ணி இல்லை, தண்ணி இப்போ பாட்டில் வச்சுக்கிட்டா அங்கங்கே போயிட்டே இருக்குது, ஆஃப் பண்ண முடியாதா? அப்படி அடுத்தது வந்து ஒரு கடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் கேட்டிங்களா, பாஸ்டாக்கு முந்தி ஒரு கடி. ஓகே, இந்த மாதிரி பல விதமான பிரெட்ஸ் கிடைக்குதுங்க. சரி உட்காரலவா, நீங்கள் உனக்கு எது வேணுமோ அதை வாங்க. இதுக்கு பேர் என்ன? ஃபோகஷியா. பாருங்க விதவிதமா இருக்கு பாருங்க. இந்த கடைகள் எப்படின்னா நம்ம உள்ள வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிங்க் வாங்கினா கூட அவ்வளோ மரியாதையாக நடத்துகிறாங்க. வந்துருச்சு பாருங்க. அடுத்த இது வந்து ப்ரீ ஈட். இதுக்கு முன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு எப்படி பிளேட்டை பாருங்க, சூப்பராக இருக்கா பிளேட்டு, அடிப்படியாக இருக்கா. இது பொட்டேட்டோ எல்லாம் போட்டது. அது என்னது போட்டது கனி? அது பெப்பரோனி. கொஞ்சம் ஒரு பிஸா ஸ்டைலில் தான் இருக்கும், ஆனால் இது ப்ரெட்டு. இது அதுக்குன்னே உள்ள கடை, அதனால தான் நாங்கள் வந்து சரி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுது? இவ்வளோ 16 பவுண்டு. 16 பவுண்டு, அதுக்கு விலை கொடுத்தது. அங்கே நம்ம அந்த கடையில் ஒரு 2 பவுண்டு வாங்கினோம். இவ்வளோ 1600 ரூபா 2 பீஸு. பட் பயங்கர டேஸ்ட்டு. எங்கே பாருங்க, இதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம். இது ஒரு வெஜிடேரியன் ஃபக்கேஷியா தான். இதில் வந்து பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஆலிவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரைடு டொமேட்டோ. இந்த ட்ரைடு டொமேட்டோ தான் இதுக்கு வந்து அவ்வளவு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. அதுக்கு கீழே ஃபுல்லாக சீஸு, அடிப்பொலியாக இருக்குது. இந்த ட்ரிங்க் வந்து எல்லா ஆட்களும் வாங்கி குடிக்கிறாங்க கேட்டிங்களா. இது இப்போ நான் வந்து மாக்டைல் வாங்கியிருக்கேன். இதிலே காக்டைலும் கிடைக்குது. ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே கலந்து வரக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான். சூப்பராக இருக்கும். அங்கே பயங்கர டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. அடுத்து என்ன பாஸ்டா சாப்பிடலாங்கிற டிஸ்கஷன். எல்லா பிளான் அவனுக்கு பிளான் எப்படின்னு பாருங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வேலை கிளம்பி வந்து எல்லாம் வந்து இந்த காஃபி, டீ, சாக்லேட் இதெல்லாம் குடிச்சிடலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எல்லாரும் டின்னருக்கு ரெடி ஆகிடுறாங்க. பாஸ்டா, பீஸா இந்த மாதிரி பெரிய பெரிய டின்னருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அப்படிதான் டின்னருக்கு ரெடி ஆகுறோம். இதெல்லாம் கல்யாண துணிகள் போல. கல்யாண துணிகள் இல்ல, இந்த ஃபால் சீசன் அதுக்காக அப்படி வச்சிருக்காங்க. அதுக்கு வெட்டிங். நான் வெட்டிங். இங்க பாரு பிரம்மாண்டமா இருக்கு. மால் மாதிரி இருக்குல்ல. மால் இல்ல, வாவ் செமையா இருக்குது. இது கொஞ்சம் ஹைஃபை ஏரியா போல. நம்ம போலாமா என்னங்க? வாவ் பிரம்மாண்டமா இருக்கு. இங்க பாருங்க, இல்ல ஒரு போட்டோ எடுக்கலாம். வாவ் சூப்பரா இருக்கு இந்த மால். ஃபுல்லா ஹோட்டல்ஸ் தான். இது எப்படின்னா உள்ள இதெல்லாம் ரியல் செடிஸ். ரியல் செடிகளுக்குள்ளே உட்காந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி செட்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ரியல் செடிகள் தான். ஃபுல்லாக மேலே எல்லாம் ஹோட்டல் பார்த்தீங்களா, மேலே ஃபுல்லாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். இப்போ வந்து இந்த ஸ்கொயரில் நின்றுருக்குறோம். இங்கே வந்து 4 திசைகளும் இட்டாலியன் மொழியில் எழுதி போட்டிருக்கிறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், இட்டாலியன் மொழியில் நார்த், NORD. நார்டுனா நார்த்து, வெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சவுத்து. ஓகே, ஸோ இதுதான், அதாவது இட்டாலியன் மொழியிலேருந்து
எடுக்கப்பட்ட நிறைய வார்த்தைகள் இங்கிலீஷில் உண்டு. இங்கிலீஷ் வந்து பல மொழிகளின் கலப்படம் தான் இங்கிலீஷ், கேட்டிங்களா? அதில் ஒரு முக்கியமான மொழி தான் இட்டாலியன் மொழி. இது பாருங்க, காஃபி அங்கங்கே அரைச்சி கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லாம் நக்சஸ் காப்பிலாம் சில கடையில் அரைச்சி கொடுப்பாங்களே எப்படி நம்ம சொன்னால் அந்த காப்பி பொடியை அவங்க அரைச்சி கொடுப்பாங்க. அப்போ மனம் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அவர் பாருங்க இப்படி கோட்டு கேட்டுலாம் போட்டுட்டு எப்படி இருக்கா, பெரிய வச்சிருக்காரு, எப்படி இருக்காரு, மில்லியனராக இருப்பார். என்ன இங்கே பாருங்கள், இங்கே புதிய இடத்துக்கு வந்தாச்சு. இது இவ்வளோ நேரமும் அலைஞ்சி பாஸ்டா எங்கே கிடைக்கும். இத்தாலியில் வந்து பாஸ்டாக்கு அலைஞ்ச ஒரே ஆட்கள் நாங்களாக தான் இருக்கும். ஓகே, இனிமேல் பாஸ்டா இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ஹீட்டர் பக்கத்தில் நம்ம இருத்திருக்காங்க. இப்போ வந்து இது வந்து சும்மா அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கக்கூடியது இட்டாலியன் ப்ரெட்டு, அப்புறம் இட்டாலியன் பிரெட் ஸ்டிக்ஸ். இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் டைமில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படி சாப்பிடணும், அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது மக்களே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலிவ் ஆயில் அவ்வளவு நல்ல ஸ்மெல்லு. நல்லா இருக்குது. இதை வந்து இந்த ப்ரெட்டில் ஊற்றணும், கேட்டிங்களா? பட்டர்லாம் இவங்க தடவ மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஆலிவ் ஆயிலை தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஓகே, ஹாட் ஹெல்தி ஆலிவ் ஆயில். அதுக்கப்புறம் இந்த வினிகரட். ஓகே, இந்த வினிகரட்டை எடுத்து இதில் ஊற்றணும், அதை அப்படியே சாப்பிடணும். இட்டாலியில் வந்து பட்டர் தடவி ப்ரெட்டு சாப்பிடக்கூடாது, இப்படி தான் சாப்பிடணும், கேட்டிங்களா? அடிப்படியாக இருக்கும். ஓகே, அடுத்த ஃபுட்டுக்காக ரெடியாக காத்துட்டு இருக்கோம். டேபிளே சும்மா அமோகமாக இருக்குது. அக்காவோடைய 50வது பர்த்டே அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கேன். அடித்து தூள் கிளப்பிட்டு இருக்கோம். பாருங்க, அந்த பின்னாடி பேக்ரவுண்டே எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரும் கூட்டிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு. And then meatballs is here. Thank you so much. Okay, இங்கே பாருங்க மக்களே, எங்கள் ஐட்டம் எல்லாம் வந்துருச்சு. இது நாக்கி. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் பாஸ்டா. ஓகே, பாருங்கள், எல்லாத்துலேயும் பேசில் லீவ் தான் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பக்கத்தில் கொண்டு காணிங்க. இவர் எங்கே தான் இருக்கு, எப்படி உருண்டையாக இருக்கும் இது, இந்த பாஸ்டா. மேலே ஃபுல்லாக டொமேட்டோ சாஸு வித் சீஸ். ஓ மை குட்னஸ், அந்த சீஸோடு எடுத்து இப்படி சாப்பிடணும். வா, அந்த சீஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு. வாவ், இது வந்து ஸ்பகட்டி. இங்கே பாருங்கள், வாவ், இதை இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றணும், கேட்டிங்களா? ஸ்பகட்டியா சுற்றி அடிபடி. இவனு பாருங்க, பீஃப் மீட் பால்ஸ் பயங்கர சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? அடிபடி. நல்லா இருக்கா? முடிஞ்சது, இதோட முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காங்க, கேட்டிங்களா? அடுத்தது இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து ஐஸ்கிரீம் பிளேஸுக்கு வந்தாச்சு. இது ஐஸ்கிரீம் அடுத்தது, கேட்டிங்களா? சொன்னோம்ல அங்கே முடியலைன்னு. இங்கே வரும், எப்படி ஃப்ரேம் மட்டும் வச்சுருக்காங்க, டிசைனாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ பாருங்க, அடுத்த ஐஸ்கிரீம். இது அவனுக்கு சாப்பிட்றாரு, நாங்கள் சாப்பிடல. இது வந்து ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க, இனி என்னால் சாப்பிட முடியாது. ட்ராம் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இது அடுத்து நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும். 13ஆம் நம்பர் ட்ராம் எடுக்கணும். 13ஆம் நம்பர் ட்ராமுக்கு திரும்பியும் வெயிட்டிங், கேட்டிங்களா? நம்ம தங்கி இருக்கிறது மரியா விக்டோரியா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். மரியா விக்டோரியா. இது ஒரு விதமான ட்ராம். அங்கே போய் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இந்த ட்ராம்ல. ஓ, இது லக்ஸரிஸ் ட்ராம். ஓ, இது ஒன்று டூரிஸ்ட் ட்ராம். டூரிஸ்ட் ட்ராம் உள்ள சாப்பிட்டு இருக்காங்க பாரு. வாவ், மரியா விக்டோரியாவுக்கு போடு. 13 வந்துருச்சு. ஏறுங்கடா, இல்லைன்னா அது போயிடும். பா பா பா. ஓ, நல்ல கூட்டமாக இருக்குது. நல்ல கூட்டம். 13 எப்பவும் கூட்டம். டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவோம். டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவோம். பிடிச்சிக்கா. மணி என்ன? இது லண்டன் டைம் காணிக்கும் இந்த வாட்ச். மணி 9 ஆக போகுது. ஓகே, டூரின் நகரத்து ஃபுட் டூர் இங்கோட முடியுது. இதுக்கு மேலே இனி வயிற்றுல இடம் இல்லை, கேட்டிங்களா? இனி யாரும் கூட திணிச்சாலும் வந்து உள்ளே யாராது. அதனால் இங்கோட முடியுது. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் நாளை காலைல இனி ஃப்ளைட்டு ஊருக்கு போகணும். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டை நம்ம வந்து போய் பார்க்கும்போது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒன்றில் வந்து அதனுடைய ஃபுட்டு. இப்போ நம்ம ஊருக்கு வந்தாச்சுன்னா நம்முடைய ஃபுட்டு தான் முதல்ல இருக்கும். அப்படி தான், அதே மாதிரி தான் ஒரு நாட்டிலையும் அவங்கவுங்க ஃபுட்டு.
நாங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான நாள் இருந்தேன்னா ஒரே நாள் போய் எல்லா ஃபுட்டையும் நான் வந்து இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி ஃபுட் எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன். நம்மளுடைய இந்த வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ண எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. நாங்கள் இப்போ போயிட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு காலையில் அதிகாலையில் ஃப்ளைட்டு டு லண்டன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ அங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.